இப்போ நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்னா ஒரு நிமிஷம் ஐஸ்னா வந்துட்டேனா நானும் போயிட்டேன் ஆட்டோ சவுண்ட்ல போய் ஐஸ் நினைச்சு ஏமாந்து வரான் கைஸ் அந்த மாதிரி சவுண்ட் கேட்டாலே சின்ன வயசுல வந்து ஐஸ்லாம் வைப்பாங்க பெப்சி ஐஸ் நீட்டா இருக்கும் லாஸ்ட் வீடியோ சொல்லி பார்த்தா நம்ம சேலஞ்ச் தான் பண்ண போறோம்னு இப்போ நம்ம பெப்சி ஐஸ் சேலஞ்ச் தான் பண்ண போறோம் ரெடி சேலஞ்ச் உள்ள போலாமா போலாம் ஹாய் கைஸ் வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல் நாத்தினே இருக்கேன்னு பிஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஜம்போ கொஞ்சம் பிச்சுக்கிட்டாப்புல ஓட்டலாம் பெப்சி ஐஸ் குண்டாது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒல்லியா வரப்பாங்க புட்ரா பண்றா பயமாகுதுடா சீல் பண்ணலையா நீ சீல் பண்ணல அந்த பக்கம் தான் பண்ணிட்டல சரி ஓகே ஸோ இப்போ நம்ம பெப்சி ஐஸ் தான் பண்ண போறோம் பெப்சி ஐஸ்ன்றது வந்து நம்ம 90s கிட்டோட ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சம்மருக்கு உள்ள ஐஸ்னே சொல்லலாம். ஆமாங்க நாட் ஒன்லி 90s கிட் இயர்லி 2K கிட்ஸ் அதான் அந்த டைம் தான் அதாவது வந்தாலே ஒரு 2 ரூபா எத்தனை ஓடும் ஆனால் நான் இல்லைனான்ட்டு அந்த எப்படி இருக்கணும் பெட்டி மாதிரி இருக்கும் அந்த பெட்டியில் என்ன பண்ணுவார் சைக்கிளில் இப்படி வச்சுட்டு அந்த பெட்டியை திறந்து உள்ளேருந்து எடுப்பாரு அதுல சேமியா ஐஸ்லாம் இருக்கும் ஓகே ஆனா அந்த பெப்சி ஐஸ் இது இந்த ஐஸ் ஞாபகம் இருக்கா என்னது பால் ஐஸ் கிரேப் ஐஸ் உள்ள கிரேப்ஸ் இருக்கும் அதான் அதெல்லாம் இருக்கு ஆனா இந்த பெப்சி ஐஸ் எடுத்து இந்த முனையில இப்படி கடிச்சு அந்த ஜூஸ் இப்படி தெரிக்கும் அதை அப்படியே உறிஞ்சு அந்த டேஸ்ட் இருக்கு அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இதை என் கூட யார் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே ஈச் மெம்பர்ஸ் 3 ஃபிளேவர்ஸ் பண்ணணும் ஓகே நான் என்ன ஃபிளேவர் பண்ண போறேன்னு தெரியுமா ரோஸ் மில்க் சாக்லேட் மில்க் பிஸ்தா மில்க் நீ நான் வந்து அதெல்லாம் லாஸ்டா சொல்றேன் இதுதான் தவறான விஷயம் ஏன் என்ன இது எல்லாத்தையும் லாஸ்டா சொல்றேன் அதுல ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சிருக்கேன்டா அதுல சீக்கிரமா சொல்றேன் அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல அது நான் லாஸ்டா சொல்றேன்டா ஃப்ளேவர் தான்டா நடுவுல சொல்றேன்டா ஓகே गाइस சோ அதுக்கான தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணனும்னா சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃபுல்லா பால் ஐட்டம் தானே நம்மளுக்கு புரியவே இல்ல ஒண்ணும் புரியல கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும் 90s கிட்டுங்கறா அதுங்கறா இதுங்கறா ஒரு பெப்சி ஐஸ்க்கு பேசிக்கான பெப்சி ஐஸ் வந்து வாட்டர்ல தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் எவல்யூஷன் ஆகி மில்க் அப்படின்னு வந்தது ரோஸ் மில்க்கும் இருந்தது இருக்கு நான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அத பத்தி வேணும் எவல்யூஷன் அப்படியே ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரெடிஷனல் இவன் செய்யற ஆரஞ்சு நான் என்ன ஆரஞ்சு பிஸ்தா இருக்கு பிஸ்தா தண்ணில செய்றாங்க உனக்கு ஆமா பிஸ்தாங்கற அதுக்கு பைனாப்பிள் இருக்கு எல்லாமே இருக்கு பைனாப்பிள் பெப்சி ஐஸ்ல ஃபேமஸே கிடையாது பெப்சி ஐஸ்ல ஃபேமஸே ரோஸ் மில்க் சாக்லேட் மில்க் அதெல்லாம் வந்து மில்க் தான் நான் குழந்தையா இருக்கும்போது சரி ஓகே गाइस ஸ்டார்ட் பண்ணலாம் நீ ஏதோ பேசிக்கோ ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பால் எடுத்துருக்கோம் ஓகேவா பால் வந்து 1/2 லிட்டர் காசு இருக்கும் அதுலேயே அம்மாவை தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன் எவ்வளோ தண்ணி ஊற்றாங்கன்னு தெரியல நான் அளந்து எடுத்துக்கிறேன் நிறையா தேவைப்படுமா கம்மியாக தேவைப்படுமான்னு வேற எனக்கு தெரில ஸோ நான் என்ன ரேஷியோவில் எடுக்கணும்னு சொல்லிடுறேன் ஸோ 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றலாம் நான் 3/4 லிட்டர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஓகேவா இதெல்லாம் கேட்டு இவன் பண்ண போகிறான்னு டவுட் ஆகுது ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணமா ஆயிரும் நீ பார்த்துட்டியா எப்படி பண்ணுன்ட்டு கொஞ்சம் தண்ணி விட வாட்டருக்கு ஊற்றி கைஸ் நான் அதான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டேன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஈக்குவல் ஆகிடும் ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் கைஸ் இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் சுகர் நம்ம ஆனால் 200 எடுக்க போகலாம் 190 கிராம் சுகர் தான் எடுக்க போகிறோம் அதே விஷயம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு Same, but different, but still same. கடைக்காரரு பேரு ஐயோ வந்துச்சு நல்லா எக்ஸ்பிளைன் சரி பண்ண நான் எடுத்துன்னு வந்தேன் நீ எதுக்கு எடுத்து போடுற எல்லாத்தையும் சரி போடும் தண்ணிலாம் போயிட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும் பேர் இன்ஜினியர் மல்லிகடை நல்லா பொறுமையாக ஓகே ஒரு 216 கிராம் சேர்த்துருவோம் ஏன்னா இதில் வந்து தண்ணி ஆகுனால கொஞ்சம் லேயரில் ஒட்டிக்கும் ஏன்னா சர்க்கரையை வச்சு ஜெயிக்க பார்க்குறேன் அதில் 10 கிராம் மத்தி தண்ணியை வச்சுக்கோ இப்போ வந்து இந்த சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிட்டோம் பால் ஓகே வேஸ்ட்டாக போட்டு எவ்வளோடா போடுவோம் என்னடா இதுவே இவ்வளோ காலி ஆயிடுச்சு நீ நிறையா வருமோ தேவையில்லாமல் இவ்வளோ போடுறனோ ஏன்டா நாத்தினே இருக்கேன்னு எல்லாத்தையும் எனக்கு கேட்டு பண்ணுறது எதுக்கு சேலஞ்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா கைஸ் நான் வந்து அளவு மாற்றிட்டேன் கைஸ் 1/2 லிட்டர் எடுத்துக்க போகிறேன் வாட்ரு வேணா ஒரே ஒரு டிஷ்ஷு தான்
வேஸ்ட்டாக போகுது. எனக்கு பேசிக்காக பிடிக்காதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் தெரியும். நான் எல்லாம் மரியாதை 100 கிராம் சர்க்கரை. ஓகே, சக்கரை கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். ஸ்டார்ட் த விசில்ஸ். ஓகே, சக்கரை கரைஞ்சிச்சு. நம்ம 3 பண்ணுறோம்ல, 3மே இந்த பால்லே போதும். நம்ம தனியாக இதுக்காக பாலில் எடுக்க தேவையில்ல. ஸோ 3 பாலில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டம்ளரில் ரோஸ் மில்க். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோஸ் மில்க். அப்புறம் சாக்லேட் மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட் மில்கே சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளேவரில் நீ பண்ணுன்னு தெரியும், அதான் நான் பண்ணல. இன்னொரு கிளாஸ் இது முடிஞ்சிட்டு தான் நான் கழுவி ஊற்றணும். ஏன்னா கலந்து வைக்கிறது வேஸ்ட்டு, போட்டு தான் ஊற்றணும். ஓகே, ரோஸ் மில்க்கு சாக்லேட் மில்க் இப்போ போட்டலாம். பிஸ்தா முடிச்சுட்டு போட்டுக்கலாம். இது பேக்கிங் தான் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்லங்க, நம்ம குடிக்கிறது தானே, எப்படியே குடிக்கலாம். ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். ரைஸ் ஆக்சுவலாக சுகர் கட் இருந்தாலும் நான் குடிக்க போகிறேன். சரி, டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஏன்னா வீட்டில் செஞ்சு செய்ய அப்படி. கைஸ், இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு எசன்ஸ் ஊற்ற போகிறோம். கைஸ், நம்ம இதை பைப்பில் ஊற்ற போகிறோம். பைப்பில் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. ஒரு ஃப்ளேவர் ரெடி. எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட்டேன். அவ்வளோதான் கைஸ். ஸ்ரீராம ஜெயம் மாதிரி இதில் அப்படியே அந்த ஆரஞ்சு இது. ஆமாம், ரஸ்னாவை பார்த்தாலே தெரியுது நான் தான் நின்று. கைஸ், இவன் தான் நம்ம ஆள் க்யூபு. இது நான் ஆர்டர் பண்ணேன். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ண போறீங்கன்னா அந்த வாங்குற லிங்க் வந்து கீழே டேக் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. கைஸ், நம்மளும் பால் எடுத்துக்கலாம். கைஸ், இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய ரோல் நம்மளுக்கு தேவை இல்லை. ஓகேவா, கொஞ்சம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போ. 6 லிட்டரு போதும். 6 லிட்டருக்கான ஐயோ 6 லிட்டருக்கு அளவு எப்படிடா எடுக்கிறது நானே. ஓகே, ஐடியா இல்லைடா, அது 7டா. சுகர் 100 கிராம். கெட்டு போச்சாண்ணா? எதுவுமே பண்ணலடா. இல்லைடா, கெட்டுலாம் போலடா. 7டா. கெட்டு பயம் ஊத்துறானு கைஸ் என்ன. ஓகே, நம்ம இவ்வளோ டியூப் போதும். 6 லிட்டர் தண்ணி. இந்த டியூப்பை இப்படி கட் பண்ணி போகிறோம். ஓகே, ஜஸ்ட் கோயிங் டு கட் திஸ். ஓகே, இந்த டியூப் நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஒரு பக்கம் சீல் பண்ணிடணும். 6 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம். ஓ மை காட். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஓகே கைஸ், ஸோ ஒரு எண்டு, ஆனால் இப்போ 2 எண்டும் ஓட்டையாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் ஊற்றினா அந்த பக்கம் வந்துடும். அதனால் ஒரு பக்கம் சீல் பண்ணிடலாம். இப்போ தான் லைட் எரியுது. ஓகே கைஸ், பொண்ணல முதல்ல கழுவிப்போம். கழுவி ஓகே கைஸ், ஷால் வி ஸ்டார்ட். ரோஸ் மில்க்ன்றதுனால ரோஸ் கலர் எடுத்துருக்கோம். பொணலுக்குள்ளே சொருவியாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் பண்ண ஐஸை வந்து நம்ம செய்ய போகிறோம்னு நினச்சாலே. ஓகே கைஸ், நான் புதுசாக பண்ண போகிறேன். மேங்கோ பண்ண போகிறேன். மேங்கோ. ஏய், ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு ரப்பர் பேண்டை போட்டு முடிச்சு போட்டுக்கிறோம் முனையில். அவ்வளோதான், மேங்கோ முடிஞ்சிச்சு. அடுத்து வாட்டர் மெலான். இல்லை, பிளாக் கரண்ட். இதுவே ஒரு ஃப்ளேவர் வந்து இதை பாருடா. பிளாக் கரண்டா? இது அதுதான் எவல்யூஷன். 90s 2K ஜென்சி. பிளாக் கரண்ட் ஃப்ளேவரே வாங்கலை ஹரிஷ். நான் வாங்கியிருக்கேன். ஓகே, அப்போ அது ப்ளூபெர்ரி கிடையாதா? ப்ளூபெரியா கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஏன்னா இவன் வாங்கலை, போய் வாங்கினதே நான் தான். ஓகே கைஸ், நம்ம ஐட்டம் ரெடி. இப்போ ஈட்டை கொஞ்சம் ஏற்றுறோம். சச்சக்குன்னு சீல் பண்ணுறோம். ஓகே, கடையிலாம் எப்படின்னா அளவு வச்சு மார்க் பண்ணலாம். அதாவது 3 ரூபா ஐஸுக்கு இவ்வளோ அளவுன்ட்டு ஒரு மணக்கட்டை வச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி அளவு வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். சின்ன வயசாக இவ்வளோ பெருசு, ஒரு மொளனா இவ்வளோ பெருசு செய்ய முடியாது. டீசெண்டாக இவ்வளோ ஒரு 2 அமுக்கி முடிச்சிரு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பண்ணிக்கோ. அப்படி பண்ண முடியாது. ஏர் போகணும், ஏர் லாக் ஆகிடும். அப்புறம் கடைக்காரங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அஸ் அ ப்ரொஃபஷனலாக. ஏய், கொஞ்சம் இடம் விட்றாரி. அப்புறம் நான் உனக்கு இடம் விட மாட்டேன் சார். தொட்டாலே பட்டாசா நான் வெடிக்கிற 10,000 வாலா. இவ்வளோ பெருசு. இத்தனை வருஷமா சாப்பிட்டாலும் ஒரு இடத்துலயும் குத்ததே இல்லடா. சின்ன வயசுல இந்த சைஸ் தான் இருக்கும். நான் நிஜமா சொல்றேன், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்காது. இவ்வளோ பெருசு இருக்கும். இவ்வளோ பெருசு கைஸ், நான் சின்ன வயசுல நான் யோசிச்சிருக்கேன் பெப்சி செய்யணும் எப்படி செய்வாங்கன்ட்டு. ஆனா நான் இப்போ செஞ்சிருக்கேன். இப்போ வந்து ப்ளூபெர்ரி. நான் நினச்சி பண்ணேன், அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். பரவாயில்ல, எனக்கு இடமே விட மாட்டாங்க கைஸ். எனக்கு ஓட்டலாம்
கொஞ்சம் இடம் விடுறா ஹரிஷ் எனக்கு. எங்க இடம் விடுறது? இது பாரு பால்குள்ளலாம் விட்டுங்கிற. டேஸ்ட் ஓகே, பட் ஓவர் சுகரி. ஏன்னா அது போட்டால் சுகர் போட தேவையில்ல போல. கைஸ் 5 ஐஸ் சாக்லேட் செஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் குடிச்சிடறேன். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணால் புரியாது கைஸ், பட் பண்ணுறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். ஏய் இப்போ நான் செய்ய போகிறேன், நீ வெயிட் செய்டா, நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்டா. ரோஸ் மில்க் அதே மாதிரி பாலை ஊற்றி தி ஓஜி ஆரஞ்ச் சொல்லு. இருக்கும் பெர்ஃபெக்ட் கலர் ஆரஞ்சு Okay, தான். நம்ம ரோஸ் மில்க் போட்டுக்கலாம். குச்சி குச்சி ஓத்தா இந்த செம்மையாகிறா. ரோஸ் மில்க் எனக்கு ஃபேவரட் ட்ராப். ஆனால் வெடிய போதுமா நோண்டு இது அப்படிதான் பண்ணிட்டு ஓகே கைஸ், நானும் சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைச்சேன், லேட் ஆகும். நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். ஹரிஷ் நீ முடிச்சுட்டு கால் பண்றேன் எனக்கு. ஏய் கம்முனு இதுப்பா, இவன் தான் ப்ரெஷர் ஏற்றி நம்மளை இது பண்ணுறான். ஓகே ஓகே, குண்டா அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒல்லியா வரப்பாருங்க. அது அதான் பார்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க? நான் first வந்து 2 ரூபாய் 2 ரூபா. ரோஸ்க்கு 2 1 ரூபாய் நானே வாங்கியிருக்கேன். நீ 50 காசா? சின்னது வரும்னு நினைக்கிறாது. இப்போ 5 ரூபா 10 ரூபா போட்டுறாத சாமி. அடிச்சினேறா, அது வரும்டா. பக்கால ஹரிஷ் அது தள்ளி தூக்கி விடு. நான் குச்சிக்கிறேன், நீ அடி பண்றேன். சூப்பரா அப்பே. ஏய் காத்து வந்து பாடுறா, காத்து வந்து வெடிச்சிட்டு போகுதுடா. அட்ரா அப்படிதான்டா வரும்டா ஹரிஷ். நான் அதனால தான் நான் ஐடியா பயமா ஆவாதுடா. இருடா கொஞ்சம் ஊத்துறா. ஏய் புடுறா பண்றா. பயமா இருக்குடா. அடிக்கணுமே, அப்படியே தான் அடிக்கணும். ஆமா அதான் சொல்ற, லிக்விடோட தான் அடிக்கணும். நான் அப்படிதான் அடிச்சேன் பாரு, நான் திரும்பி அவள்தான் அப்படியே அமுக்கா அமுக்கு அவள்தான் பாரு அழகா வந்துச்சு. ஏய் சூப்பரா சூப்பரா சூப்பரா. என்னடா இது? அடிப்போம் தெரியுமா? அவ்வளவுதான் இல்ல, அதுதான் நான் ஐடியா பண்ணல. ஏய் இதுதான் இப்ப பட்டு பட்டுன்னு பண்ணிடலாம்டா. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். உங்க போய் தப்பா நினைச்சிட்டேன்டா அப்பே. இப்ப செம்மையா இருந்துச்சா? இப்ப எத்தனை ஜெயிஸ் வேணா செய்யலாம்டா. அலிசே கொஞ்சம் நக்கல் வருது, நக்கல் வருது. அதிகம் நீ 5 பண்ணிட்டல, போதும் போ, டைம் ஆகுது எனக்கு. அவன்கிட்ட ஒரு வெற்றிட கொண்டு கொடு. தம்பி எதுவும் அமைதியா குடிக்கணும் சொல்லக்கூடாது. இது வந்து ஜம்போ பெப்சி ஐஸ். ஏய் இதுல புளிக்குண்டாடா. கைஸ் புளிக்குண்டாய். ஓகே இப்போ நான் பண்ணணும் நவுடு. ஏய் ஓஜிடா ஓஜிடா, உண்மையிலே ஓஜிடா இது. இங்க பஞ்சி அப்பயே செம்ம ஐடியா குத்துறா. ஆனா இது உண்மையிலே அதுதான் நான் ஐடியா பண்ண அது சொன்னடா. மட்டும் தனியா செமையா திடீரான்டா. ஓகே நம்ம ரோஸ் மில்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய் ரோஸ் மில்க்கும் ஓஜிடா. ரோஸ் மில்க் போட்டாச்சா? தூக்கி பிடிச்சிக்கோ, அண்ணனுக்கு தூக்கி பிடிச்ச மாதிரி, அண்ணன் உனக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே நம்ம எனக்கு ஆரஞ்சு ரோஸ் மில்க்கும் பார்க்கும்போது தான்டா ஒரு மெய் செம்மையாகுது. சாக்லேட்டும் ஓகே தான், பிஸ்தாவும் பிடிக்குமே, மேங்கோவும் பிடிக்குமே. ஆனால் அவனுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, ஜம்போ கொஞ்சம் பிச்சுக்கிட்டாப்புல. ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தா மாஸ்டர் ஆயிடுவோன்றது எவ்வளோ அழகா தெரியுதுல. கைஸ் ஐயோ என் கண்ணை என்னால நம்ம முடியல, நானா இது பண்றேன். ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே. வெப்சைட் கடையை வச்சலாம் போல கைஸ். பேசாம சித்தப்பா கடைக்குள்ள போட்டு விட்டுலாம். என்ன சொல்ற? ஏய் ரோஸ் மில்க் செம்மையா தரப்பு. நான் பண்ண எல்லாமே செம்மையா தான் இருக்கும். இப்போ பாரு கைஸ், நெக்ஸ்ட் நான் பிஸ்தா செய்ய போறேன். இவர் இதை ஊத்த போறாரு. கைஸ் இப்போ நம்ம பிஸ்தா செய்ய போறோம். அதே மாதிரி பால், பிஸ்தா மில்க் ஷேக். கச்சக் 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 கச்சக். ஐயோ இந்த கலர்லாம் என்னமா அட்ராக்ட் பண்ணுதுடா. செம கலர்ரா அதெல்லாம். பிளாஸ்ட். ஐயோ டொமேட்டோ சாஸ் பிஸ்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நிஜமாவே சொல்றேன், உங்களுக்கு பெப்சி ஐஸ் பிடிக்கும்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நான் என்னென்ன செலவுன்றதை சொல்றேன், ஓகேவா? இந்த மிஷின் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்.
1300 நான் பக்கத்தில் இருக்கிற கடையில் எமர்ஜென்சியாக போய் வாங்கினேன் 1300. இந்த டியூப் வந்து கம்மி ரேட்லேயும் இருக்குது. இது வந்து பெரிய ரோலு 400 இந்த ரோல். எவ்வளோ இருக்கு பாருங்க, எவ்வளோ குட்டி 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 எவ்வளோ இருக்கு பாருங்க. நிறைய ஐஸ் பண்ணலாம் இல்லை, கிட்டத்தட்ட பயங்கரமாக பண்ணலாம். மேங்கோ இந்த மில்க் ஷேக் வந்து 60 ரூபா. ஓகே, இதுலேயும் நிறையா பண்ணலாம், எக்கச்சக்கமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் ஒரு 20 ரூபா 25 ரூபா. அதில் தண்ணி ஊற்ற போகிறீங்க. இந்த எசன்ஸை போடும்போது சக்கரை ஒரு 10 ரூபா 15 ரூபா போட்டிங்கன்னா நிஜமாவே ஒரு 55 ரூபா 60 ரூபாய்க்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு மேலே எடுக்கலாம் ப்ராஃபிட்டு. சரி புடி. ஆயிட்டாங்க. ஆக்சுவலி நல்லா இது பார்க்கும் போது இது பாருங்க, செமையாக ப்ராஃபிட். இது ஒருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குடா இல்லை? சீல் பண்ணலையாடி நீ? சீல் பண்ணல, அந்த பக்கம் தான் பண்ணிட்டல. அதான் பண்ணலையா நீ? வயிற்றுலாம் கூட போன ஏதோ பண்ணிட்டியோன்னு நினச்சேன். ஓகே, let's start with பிஸ்தா மில்க் ஷேக். அப்பா ஓச்சிடா இவனும். இனிமேல் ப்ரொஃபஷன் ஒழுங்கா புடி. யார் வரான் பார். ஹீட் ஆகுது கைஸ். இவன் வந்து புது ட்ரை. சீலே அடிக்காம விட்டுனாடா அவன். சொன்னா இல்லைன்னா பெனிஃபிட் பெரிய டியூப் போட்டிருக்கான், அதனால டிராவல் லைன் வரத்துக்குள்ள நின்றுச்சு. எவ்வளோடா ஊற்றி வச்சுக்கிறதா? 1/2 லிட்டருடா. மேங்கோவே அப்படி தான்டா ஊற்றுனேன். போதண்டா கேர் விட்றா கொஞ்சம் பைத்தியக்காரா. கைஸ், லாஸ்ட்டு நீங்கள் யாராவது கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள், சேல் பண்ணலாம். நிஜமாக நல்ல ஐடியா இது. அமுக்கினே இதான் ஏன் இப்போ அமுக்கி தாண்டா விட்டேன், பறந்துச்சு. கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுறாரு வச்சு பாரு, எனக்கு டவுட்டாகவே இது. வேண்டா அவன் குச்சி பாடுறான், நல்லா இருக்கா? நான் உங்களுக்கு நீ அங்கே போய் ஆடு விடாதனால தானே பிரச்சனையே. இந்த அப்பே உனக்கு ஏய் டைம் ஆகுது, என்ன பண்ற நீ? என்னடா இருடு ஈட் ஆகல. ஓகே கைஸ், எல்லாம் ஒரு வழியாக போட்டு முடிச்சிடும் ஐஸை. இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு வெயிலில் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே 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 ரெடி ரெடி. வாங்க ஃப்ரீசரில் வைக்கலாம். கடவுளே நல்லா இருக்கணுமா? நாளைக்கு பார்க்கலாம். The next day. ஸோ நேற்று நைட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு மதியானம் எடுக்கலாம்னு நினச்சோம். கொஞ்சம் வெளில போய் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போது திரும்பி ஈவினிங் எடுக்கிறோம். பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐஸ் இது ஒன்று தான் இருக்குது. நான் வந்து 1.5 லிட்டர் பண்ணனால என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. ஓகேவா? ஸோ இதுதான் இருக்குது. இதுவுமே எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, வீடியோ எடுக்கணும் வீங்கிற எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எல்லாரும் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க வின்னர் சொல்றதுக்கு முன்னாடி, இதுவரை நாங்கள் வீடியோ பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்ததே இல்லைல்லடா. எஸ், நம்ம ரிசல்ட் எடுக்கிறதுக்குள்ளே காலி ஆகாது வீடியோ எடுக்கிறதுக்குள்ள. ஆனால் இந்த வாட்டி காலி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த 6 ஃப்ளேவர்ல ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லு. ஃப்ளேவர் என்ன சேலஞ்சா இல்லை பெஸ்ட் ஃப்ளேவர் சேலஞ்சா? ரோஸ் மில்க் பிஸ்தா. நான் சொல்ற டவுட் கேளுங்க. இது என்ன பெப்சி ஐஸ் சேலஞ்சா இல்லை பெஸ்ட் ஃப்ளேவருக்கான சேலஞ்சா? பெப்சி ஐஸ்ல பெஸ்ட் ஃப்ளேவர். அது என்ன பெஸ்ட் ஃப்ளேவர் அப்படி சொல்லியிருந்தா நானும் பெஸ்ட். நான் வந்து ஒரு இன்னோவேட்டிவா பண்ணணும். நான் என்ன ஐடியாவோட பண்ணேன்னா, சிஎஸ்கே பர்பிள குடுறா, ஆர்சிபி ப்ளூபெர்ரி இருக்கவே மும்பை இந்தியன்ஸ் வரும் நினைச்சா அது பர்பிள் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா பர்பிள் கேட்கறேன். அப்ப நான் தானே வின்னரு. இந்த பிஸ்தா காலிடா.
அப்படிதான் இவனுக்கே கேளுங்க நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சின்ன வயசுல எனக்கு ரோஸ் மில்க் பிஸ்தா பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா யாரு வின்னர் நீ ஏன் இருந்துட்டு போ நான் பண்றேன் அதெல்லாம் வேணாம். அப்ப நீ ஏன் இருந்துட்டு போ ஓடி. அப்போ இந்த கேம் வின்னரே இல்ல. டிரால நீ வச்சுக்கலாம். ஓஜி யார் என்ஜாய் செய்யல பட் அந்த டேஸ்ட் தான் மேட்ரு. டேஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு டேஸ்டா கைஸ் ஓகே. பட் ஆனா இது 2 பேருமே காலி ஆயிடுச்சு. எல்லாரும் கேட்கும்போது எல்லாமே நல்லா இருக்காங்க. சில பேர் பிஸ்தா ஃபேவரட்னாங்க. பிகாஸ் பிஸ்தா ஃப்ளேவர் நிறைய பேர் பிடிக்கும், அதனால மேபி ஃபேவரட்டா இருக்கலாம். ஸோ நீங்க அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் டேக் பேட்ல கொடுக்குறேன், வேணா அதை கிளிக் பண்ணி வாங்கிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுங்க. நிஜமா சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு நாங்கள் திரும்பி அதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணி வைக்க போகிறோம். எஸ் வெயிலுக்கு ஓகே. ஆனா இந்த வாட்டி பிஸ்தா தான் பண்ணலான்னு. பிஸ்தா ரோஸ் மில்க் தான் பண்ணலாம். ஓகே சியர்ஸ். ஸோ இந்த வீடியோ ட்ரால முடியுது. எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்க, வெயிலுக்கு ஜாலியாக இருக்கும். பை 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 பை. என்ன பண்ணாங்க கமெண்ட் பண்ணுங்க.